ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவிலான உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவிலான கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 10 வரமிளகா, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவிலான வெங்காயத்தில் 4 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி சட்னியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இதை மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மிக்சியில் அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க சட்னியும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிட்டிங்கன்னா இது டிஃபனுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இது ரைஸ்க்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சூப்பரான ரெசிபீஸ்க்கு யம்மி டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.